அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக என்னால் இந்த யூடியூபில் தொடர்ந்து வீடியோ போட முடியவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உடல் அதிகபட்சமான ஒரு காய்ச்சல் அதிகபட்சமாக இருந்த காரணத்தால் என்னால் வீடியோ போட முடியவில்லை. என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் என்னை மன்னிக்கவும். தொடர்ந்து வீடியோ போட முடியாத காரணத்தினால் இன்று நான் இந்த உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் இன்று நான் அந்த உடலை பற்றியே ஒரு வீடியோ போடலாம், உடலை பற்றி பேசலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய உடம்பை எவ்வளவுதான் ஆரோக்கியமாகவும் நல்ல வலுவாகவும் நல்ல ஒரு தியானம் தவம் செய்து நம்முடைய உடலின் மூலமாக நம்முடைய பிராண சக்தியை ஆத்ம சக்தியை நாம் அதிகப்படுத்தி கொண்டாலும், நம்முடைய உடம்பை ஆன்மாவையும் நம்முடைய மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும், அந்த உடலில் சிறு ஒரு நோய், சிறு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் நேருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, உடலில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பை தொட்டு இருக்கக்கூடிய அடுத்த அந்த மனமானது பாதிக்கப்படுகின்றது. உடம்பு ஏதாவது எடுத்துக்காட்டு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா, உங்களுடைய உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது பாக்டீரியாவின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகின்றது. இதன் காரணமாக அந்த உடம்பில் உங்களுக்கு வலு இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஒரு இடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுந்திருத்து நிற்க முடியாமல் கூட ஆகுது. அந்த காய்ச்சலின் அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த எந்த அளவுக்கு தீவிரமாக அந்த உடல்நிலை சரியில்லையோ அந்த தீவிரத்துக்கு ஏற்ப நாம் என்ன எந்திரிச்சு நடக்கவும் உட்காரவும் படுத்தவும் இருக்கிறோம். இப்போ அந்த உடலில் நம்முடைய வலு இல்லாத போது அந்த உடல் செயலற்று போகின்றது. செயலற்று போகும்பொழுது அந்த உடலை தொட்டு அந்த உடலோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த மனதிலும் என்ன இருக்குது, மனதிலும் அந்த ஒரு வலிமை, மனதிலும் ஒரு உற்சாகம் குறைகின்றது. மனதில் ஒன்ஸ் உற்சாகம் குறைந்து விட்டது என்றால் நம்முடைய அந்த நாம் சேர்த்து வைத்த அந்த ஆன்மீக பலம், பிராணசக்தி, ஆத்மசக்திகள் எல்லாமே என்ன ஆகுது, மெதுவாக குறைய ஆரம்பிக்கின்றது. உடலால் அழியின் உயிரால் அழிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடலை நம்ம சரியான முறையில் பேணி பாதுகாக்கவில்லை என்றால் நம்ம இந்த உயிரால் என்ன பண்ணுறோம், பாதிப்படைகின்றோம், உயிரும் அழிகின்றது. இதுதான் விஷயம். எவ்வளோதான் நம்ம ஆன்மீக பயிற்சிகள் செய்து உடலை எவ்வளோதான் நம்ம ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும் கூட ஒரு சிறு நோய்கள் வரும்பொழுது, பாதிப்பு வரும்போது நம்ம உடலானது பாதிப்படைகின்றது. பாதிப்படையும் பொழுது உடலில் வலுவானது குறைகின்றது. உடலில் வலு குறையும் போது மனதிலும் வலு குறைகின்றது. அடுத்து மனதினை தொட்டு பிராணசக்தியும் அதனுடைய அதிர்வுகள், அதனுடைய தீவிரத்தன்மையும் குறைகின்றது. உடலை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த உடலில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறொரு பரிணாமத்திற்கு செல்கின்றீங்க. அதாவது நீங்கள் உங்களுக்குடைய ஒரு குறுகிய ஒரு பரிணாமத்திற்குள், குறுகிய உங்களின் மனதிற்குள், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயின் காரணமாக அந்த குறுகிய ஒரு வட்டத்திற்குள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்க. இது ஒரு விதமான ஒரு பரிணாமம். இந்த பரிணாமத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய அந்த உடலின், மனதின், அந்த உயிரின் எனர்ஜியும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம குறுகிய ஒரு வட்டப்பாதைக்குள் இருக்கின்றோம். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறுகிய வட்டப்பாதைக்குள் நம்ம இருந்தாலும் நாம் நம்மையே கவனித்து கொண்டிருப்போம். உடல் சோர்வுற்று போனாலுமே நாம் நம்மை என்ன பண்ணுவோம், முழுமையாக கவனிக்கக்கூடிய ஒரு அந்த வேறொரு பரிணாமத்தில் இந்த குறுகிய வட்டப்பாதையில் நாம் நம்மை கவனிக்க முடிகின்றது. நீங்கள் எல்லோரும் கவனித்தா தெரியும். உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா கூட, நார்மலாக இருக்கும்போது நீங்கள் படுத்திருந்தாலும் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் படுத்துருக்கிறது வித்தியாசம் இருக்குது. உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்கள் கவனித்து கொண்டே தான் படுத்துருக்கீங்க. நார்மலாக படுத்துருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, கவனிக்க மாட்டீங்க.
உங்கள் மனமானது எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும், எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உடல்நிலை சரியில்லாத போது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பரிணாமமானது, உங்களுடைய அந்த கவனிப்பு திறனானது அந்த குறுகிய வட்டத்திற்குள் மிகவும் துல்லியமாக கவனித்து கொண்டே இருப்பீங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதே கவனிப்பு திறனும் வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய கவனிப்பானது அந்த குறுகிய எல்லையை தாண்டி ஒரு எல்லையற்ற தன்மையை நோக்கி பறந்து விரிந்திருக்கவும் வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு கவனித்தலின் ஒரு உண்மை, கவனிக்கக்கூடிய ஒரு முறை. நமக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் நம்ம குறுகிய வட்டத்திற்குள் போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நன்றாக கவனித்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம குறுகிய வட்டத்துக்குள் போயிட்டோம். இதுதான் விஷயம். நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்ம எண்ணங்களை ஓடிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கணும். அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். காரணம் அங்கே என்ன, அங்கே உடலில் நார்மலாக இருக்கும்போது என்ன, அது உடலில் வலு இருக்கின்றது. உடலில் வலு இருக்கும்போது மனதிலும் என்ன வலு இருக்கின்றது. வலு இருக்கும்போது என்ன, அந்த வலுக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாற்போல் நம்முடைய எண்ணங்களும் 4 பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சிதறி ஓடும்பொழுது நம்முடைய அந்த நம்மை கவனிக்க வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருவதே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், நார்மலாக தான் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம நார்மல் படுத்து தூங்கி கொண்டே இருப்போம், எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த உடல்நிலை சரியில்லாமல் போனால் தான் நாம் நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், உடம்பை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. உடம்பு நன்றாக இருக்கும் பொழுதும் என்ன பண்ணணும், உடம்பு நோய்வாய் வராமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, நம்மை கவனிப்பதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, தியான பயிற்சிகள் செய்ய வேண்டுமோ, நம்மை 5 நிமிடம் கண்களை மூடி நமக்குள்ளே கவனித்தல் பயிற்சிகள் போன்ற பயிற்சிகளை நாம் உடல் நலம் நன்றாக இருக்கும் பொழுதே நாம் இதை நோக்கி இந்த பயிற்சியை செய்து பழக வேண்டும். அப்போ தான் நமக்கு நல்லது. இளமையாக இருக்கும் பொழுது நாம் இதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆனால் வயது போன பிறகு, வயது முதிர்ச்சி அடைந்த பின்பு நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ நாம் இத்தனை நாட்களாக நம் வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோமே என்ற ஒரு மனதின் துயரம் வருகிறது. வீணான ஒரு துயரம், கஷ்டம்லாம் வருது. இளமையாக உடலில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நாம் இதனை அனைத்தையும் நாம் கவனித்து விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். இதுதான் உடைய முக்கியத்துவம். இவ்வாறு செயல்பட்டு பழகிவிட்டோமே என்றால் நாம் உடல் சோர்வுற்றாலும் சரி, உடல் நோய் ஊட்டாலும் சரி, நார்மலாக உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ச்சி அடைந்த பின்பும் சரி, நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் கவனித்து கொண்டே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. இதுதான் விஷயம். இதுக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒன்ஸ் நம்ம இந்த விழிப்புணர்வோடு இருந்து பழகிட்டோம் அப்படின்னா உங்களால் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் கேஷுவலாக நார்மலாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காதுங்கிறத விட நீங்கள் அதை அப்படி இருக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஒன்ஸ் அந்த விழிப்புணர்வின் ஒரு அருமையை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதே விழிப்புணர்வு தான் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த விழிப்புணர்வுலேருந்து சாதாரண ஒரு நிலைக்கு வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சாதாரண நிலைக்கு வந்தால் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு போர் ஆயிரும், ஒரு வெறுப்பு வந்துவிடும். உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு போர், ஒரு என்னடா வாழ்க்கை ஒரு இனிமை இல்லாமல் ஒரு போர் அடிச்சுப்போம். ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வு நமக்கு வருவதற்கு நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும். இது நாட்கள் போக போக, வருஷம் போக போக இந்த விழிப்புணர்வானது நம்மை பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது என்றால் அப்புறம் நீங்கள் இந்த விழிப்புணர்வை விட முடியாது. நீங்கள் விட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விழிப்புணர்வானது உங்களை பற்றி கொள்ளும். உங்களை ஒன்ஸ் பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டது என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நார்மலாக கேஷுவலாக படுத்து தூங்கணும், என்னை நான் கவனிக்காமலேயே நான் இருக்க வேண்டும், அப்படி இருக்கவே மாட்டீங்க. சும்மா இருந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்கள் கவனித்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் முக்கியம். விழிப்புணர்வின் ஒரு மகிமை தான். அதனால் அந்த வயது எப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் நம்ம தியானம் தவங்கள் எல்லாம் பண்ணி பிராண சக்திகளை வளர்த்து கொண்டாலும், என்னதான் சக்திகளை பற்றி பேசி கொண்டாலுமே உடல்நிலை சரியில்லாத போது கூட நமக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிப்போம். சரி, இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், இன்னும் 40-50 வருடத்திற்கு பின்பு வயதான பிறகு
நம்முடைய உடலானது தளவுற்று போகும். ஒரு வலுவில்லாமல் தளர்வடைந்து விடும். வயது முதிர்ச்சியின் காரணமாக தளர்வடைந்து விடும். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலானது தளர்ச்சி அடைந்து போகுமே தவிர நம்முடைய மனமும் நம்முடைய பிராணசக்தியும் எப்படி இருக்கும்? ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு ஒரு உந்தி விசையின் காரணமாக ஒரு புத்துணர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். உடல் தான் உங்களுக்கு தளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர அந்த மனமும் அந்த பிராணசக்தியும் உங்களுக்கு என்ன புத்துணர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். ஒரு துடிதுடிப்பாக இருப்பீங்க. இதுதான் உள்ள விஷயம், இதுதான் சீக்ரெட். உடல் வலுவடைந்து முதலில் உடல் வலுவடைந்து முதலில் அந்த உடலானது பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு மனமும் பிராணசக்தியும் பாதிப்படைந்தது. நீங்கள் விழிப்புணர்வு பயிற்சி பழகிய பின்பு பார்த்தீங்கன்னா, முதிர்ச்சி அடைந்தாலும் உங்கள் உடலானது வலுவிழந்து போனாலும் உங்களது மனமானது அந்த உயிர் சக்தியானது எப்பவும் தீவிரத்தன்மையுடனே இருக்கும், தீவிரமாகவே இருக்கும். உடல் சோர்ந்து போனாலும் உங்கள் உயிர் தன்மையானது பிராணசக்தியானது தீவிரமாகவே இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த விழிப்புணர்வு உங்களை பற்றி கொண்டது. விழிப்புணர்வு உங்களை பற்றி கொண்ட அதே காரணத்தினால் உங்களது உயிர் சக்தியானது உங்களுடைய மனமானது ஒரு தீவிரத்தன்மையோடு இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு தேவை இந்த தீவிரத்தன்மை தான் தேவை. இந்த விழிப்புணர்வை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டு, என்ற ஒரு ஆயுதத்தை பிடித்து கொண்டு, கைப்பற்றி கொண்டு நாம் இந்த உயிரினுடைய ஒரு தீவிரத்தன்மையை நாம் உணர வேண்டும். தீவிரத்தன்மை நமக்குள்ளே எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த உடலானது உங்களுக்கு வலுவில்லாமல் ஒரு நலிவடைந்து போனாலும் அந்த உயிர் தன்மையான தீவிரத்துடனே இருக்கும். அதன் மூலம் நமக்கு பெரிய பாதிப்புகள் தெரியாது. உடலை பாம்பு தனது சட்டையை கழற்றி போடுவது போன்று நாம் இந்த உடலை கழற்றி போட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இதுதான் விஷயம். அப்போ நமக்கு நோய் வந்தாலும், இப்போ இளமையாக இருக்கும் பொழுது நமக்கு காய்ச்சல் வந்தாலும் உடனடியாக நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு விஷயம். இல்லை, அதே காய்ச்சல் நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல் மிகவும் எந்திக்க கூட முடியாது, தலைவலி இருக்கும், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் பண்ணுதும் பார்ப்போமா? காய்ச்சல் நோய் வாய்ப்புகள் உடலில் வலிக்கின்றதா? வலி வருது, என்னதான் பண்ண போகுது? கொஞ்சம் கவனிங்க. கவனித்து என்ன பண்ணணும்? உடனே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு உடனே அதை க்யூர் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் அப்படி தாக்கு பிடிச்சிருங்க. 3ஆவது நாள் அந்த மிகப்பெரிய 101 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் என்ன ஆகும்? 3ஆவது நாள் உங்களுக்கு காய்ச்சல் பழகிவிடும். இதுதான் ரகசியம். இப்போ 99 டிகிரி 101 டிகிரிங்கிறது ஹை ஃபீவர். மனிதனால் எந்திரித்து நடக்கக்கூட முடியாது. அதே ஃபீவரை ஒரு 2 நாள் இவ்வளோ பெரிய விஷக்காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு 2 நாள் நீங்கள் தாக்கு பிடிச்சி பாருங்கள். இது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். உடனே போய்ட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருக்காம அதுக்கு அந்த உடம்புல அப்படியே வாங்கிக்கோங்க. வாங்கி என்ன ஆகிரும் போகுது? மிஞ்சி போனால் உடம்புல ஏதாவது பாகங்கள் கெட்டு போகட்டுமா? அந்த ஒரு துணிவு தான் தேவை. இந்த ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு துணிவு, ஒரு தியானத்திற்கு ஒரு துணிவு, ஒரு வீரம் மட்டும்தான் தேவை. இந்த வைராக்கியம், இந்த ஒரு தீவிரம், இந்த ஒரு வீரம் இருந்தாலே நாம் நினைத்ததை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் முக்கியம். கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி ஒரு 2 நாள் இருந்து பாருங்கள். 3ஆவது நாள் உங்களால் என்ன பண்ண முடியும்? அதை காய்ச்சலே அப்படியே என்ன பண்ணுவீங்க? உங்கள் காய்ச்சலானது அந்த உடல் அந்த வலுவில்லாத கஷ்டப்படுறீங்களே, அந்த கஷ்டமானது உங்களுக்கு என்ன விழிப்புணர்வாக மாற்றப்படும், மாற்றப்படும். எப்படி வாய்க்காலில் தண்ணி போகும்போது மடையை மாற்றி விட்றாங்க, தண்ணியை திருப்பி விட்றாங்களே, அந்த மாதிரி அந்த காய்ச்சலான அந்த வலி வேதனையானது விழிப்புணர்வாக மாற்றப்படும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அதே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வலி வேதனை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உடனே மருந்துகள் அதற்கு தீர்வு காணாமல் அப்படி கவனித்து கொண்டே தாங்கி கொண்டே இருந்தீங்கன்னா அது அந்த வலி வேதனையானது என்ன விழிப்புணர்வாக மாற்றப்படும். அதன் பிறகு நீங்கள் பழகிக்கொள்ளலாம். விழிப்புணர்வை நீங்கள் பழகிக்கொள்ளலாம். பழகிக்கொண்ட பின்பு நீங்கள் என்ன பண்ணலாம்? அதன் பிறகு நீங்கள் தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதுதான் விஷயம், முக்கியம் இதுதான். வாழ்க்கையில் நாம் அந்த உடல் வலுவில்லாமல் போனாலும் அந்த உயிரானது அந்த விழிப்புணர்வை பற்றி கொண்டு நம் உயிரை நாம் எவ்வாறு தீவிரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு அந்த விழிப்புணர்வு பயிற்சியானது மிகவும் கை கொடுக்கும். இந்த விழிப்புணர்வு பயிற்சியினை நாம் சிறிது ஒரு 5 நிமிடமாவது நாம் தினமும் கண்களை மூடி அமர்ந்து நாம் பழகி கொண்டோமே என்றால் நமக்கு வாழ்க்கையும் நலவாக இருக்கும். இதை பற்றி நான் 2-3 நாட்களாக நான் காய்ச்சலின் காரணமாக மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை, ஊசி எதுவும் போடவில்லை.
வெறும் மாத்திரையை மட்டும் எடுத்துக்கொண்டு அவ்வாறு வீட்டிலே இருந்தேன். அப்போ நான் வந்து ஊசியை போட்டு இதை உடனே குணப்படுத்தவும் முடியும் என்னால். ஆனால் 2-3 நாட்களாக நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். தாங்கிக் கொண்டு உடலில் ஹை ஃபீவராக இருக்கும், உடம்பு விடுறவங்க எந்திக்கவே முடியாது. இதே சூழ்நிலை இருக்கும்பொழுது என்ன ஆகுது, குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலி வேதனையானது, உடம்பின் சோர்வானது விழிப்புணர்வாக மாற்றப்படுகின்றது. இதுதான் முக்கியம். எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் அந்த சோசியல் மீடியா வழியாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். நான் கற்றுக்கொண்டதை போல் நீங்களும் பயிற்சி செய்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். பிறரின் மீது பிறரை நாம் வந்து குறை கூறியோ, பிறரை துன்புறுத்தியோ, பிறருக்கு கெடுதல் செய்தோ வாழ்க்கையை நாம் என்ன நமக்கு கிடைக்கிது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இருக்கும் வரை பிறரிடம் அன்பாகவும் நம் விழிப்புணர்வை வளர்த்து கொண்டு அதை விழிப்புணர்வை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து விட்டு பிறரிடம் பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து பிறருக்கு உதவிகரமாக இருத்தல் வேண்டும். இதுதான் முக்கியம். பிறரை கெடுத்து வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு 5 நிமிடமாவது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் ஒரு 5 நிமிடமாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி நம் விழிப்புணர்வுக்காக நம் கண்களை மூடி நமக்குள்ளே பார்த்தோமே என்றால் நமக்கு இந்த விழிப்புணர்வு பயிற்சியானது நமக்குள்ளே ஒரு நாளைக்கு பற்றி கொள்ளும். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை, அதன் பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை வாழவே இல்லை. சும்மா ஏதோ ரோபோட் மாதிரி அந்த சக்தியை பற்றியும் புரியல, உடலை பற்றியும் புரியல, மனதை பற்றியும் புரியல, ஏதோ ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் இல்லை. இப்போ இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.